அண்மை செய்தி. உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் உயிரச்சம் ஏற்படும் அளவுக்கு கூட்ட நெரிசல் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த சூழலிலும் என்னுடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், முதியோருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே சுருக்கமாக பேசினேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், முதியோருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே மாநாட்டில் சுருக்கமாக பேசியதாக திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் உயிரச்சம் ஏற்படும் அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அத்தனை பேரும் என்னோடு அந்த நெரிசலிலும் கூட, மரண பயம் மேலோங்கி இருந்த நெரிசலிலும் கூட என்னோடு படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் காட்டிய ஆர்வம் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் அந்த நெரிசலிலும் கேட்டுக்கொண்டேன். வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், சிறுவர்கள் என மாநாட்டுக்கு வந்தவர்கள் இந்த நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் இந்த நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற கவலை எனக்கு மேலோங்கியதால் 3 நிமிடங்களுக்குள்ளாக எனது உரையை நான் நிறைவு செய்துவிட்டேன். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் உயிரச்சம் ஏற்படும் அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த சூழலிலும் என்னுடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், முதியோருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தனது உரையை சுருக்கமாக பேசி முடித்ததாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததன் காரணமாகவே 3 நிமிடத்திற்குள் தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடித்திருப்பதாக திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் நடந்தது போல் இங்கு நடந்துவிடக் கூடாது, மக்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், நெரிசலில் சிக்கி உயிரிழக்கும் நிலை உருவாகிவிடக்கூடாது என்கிற பதற்றமும் எனக்குள் இருந்தது. எனவே ஓரிரு நிமிடங்களில் நான் உரையை நிறைவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இன்னும் சில நிமிடங்கள் நான் பேசிக்கொண்டே இருந்திருந்தால் அந்த நெரிசல் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடல் அலை வீசுவது போல் தோழர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து தற்காத்துக் கொள்ளும் போராட்டத்தில் தான் இருந்தார்கள் என்பதை நேரில் பார்த்தவர்கள் உணர முடியும். கரூர் சம்பவம் போல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மாநாட்டை முன்கூட்டியே முடித்தோம் என்று திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார்.